வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் வாழ்விலே வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்னிடம் இருக்கிறது. நீ உன் வாழ்விலே உனக்கு துணையாக மனிதர்களை வைத்திருக்கிறாய், உறவுகளை நம்பியிருக்கிறாய், பணத்தை நம்புகிறாய், பதவியை நம்பியிருக்கிறாய். ஆனால் நம்ப வேண்டிய என்னை நீ நம்பாமல் விட்டுவிட்டாய். ஆகையால் தான் உன்னுடைய வாழ்வில் தோல்விகளும் ஏமாற்றங்களும் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்நாட்களில் அடைக்கல பட்டணம் என்று ஒரு சில பட்டணங்களை வைத்திருந்தார்கள். தெரியாமல் கைப்பிசகாய் ஒருவன் மற்றொருவனை கொலை செய்து விட்டால் அந்த கொலை செய்த மனிதன் ஓடிப்போய் அடைக்கல பட்டணத்தில் தஞ்சம் அடைந்தால் அவன் காக்கப்படுவான். அதுபோல உன்னுடைய பாவங்களுக்கும் வரும் தண்டனையிலிருந்து தீங்கிலிருந்தும் பாதுகாக்கப்பட இயேசு என்கிற அடைக்கல பட்டணத்தில் தஞ்சம் புகுந்து கொள். நீ பாதுகாக்கப்படுவாய். இந்த நாளிலே நீ என்னிடம் திரும்பு. வேதத்தை வாசித்து ஊக்கமாக ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி நீரே என்னுடைய நம்பிக்கை, நீர் என்னை விடுவியும் என்று என்னிடத்தில் வருவாயானால் நான் உன்னை விடுவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறேன். நீ என்னிடத்தில் அடைக்கலமாக வந்துவிடு. எந்த தீங்கும் வராதபடி, எந்த பொல்லாப்பு உனக்கு நேரிடாதபடி உன்னையும் உன் வீட்டையும் நான் பாதுகாப்பேன். இன்று என்னிடத்தில் வா, நான் உன்னை பாதுகாத்து உயர்த்துவேன். நீ மேன்மைகளை காண்பாய், தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. இன்று ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதார வசனம்: ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10.